வணக்கம். 2023 பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமைய பயிற்றுனர் தேர்ச்சி அடைந்த ஆசிரியர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கோம். அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையை தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கோம். 2023 பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடமும் வட்டார வளமைய பயிற்றுனர் காலி பணியிடம் 3192 காலி பணியிடங்களுக்கு தேர்வு வைத்தாங்க. அதில் 2800 காலி பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டிருந்துச்சு. மீதமுள்ள 726 பட்டதாரி காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது. போன வருடம் ஆண்டு திட்டத்தில் 1205 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடமும் வட்டார வளமைய பயிற்றுனர் காலி பணியிடம் அப்படின்னு 2 தேர்வுக்கு ஒரே தேர்வா வச்சு பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டிருக்கு. இந்த வட்டார வளமைய பயிற்றுனர் காலி பணியிடம் இன்னும் ஒரு பணியிடம் கூட நிரப்பப்படாமல் இருக்கு. இத்தனை காலி பணியிடங்கள் இருந்தும் இன்னொரு மறு நியமன தேர்வு வேண்டாம், நாங்க ஏற்கனவே இந்த பலமுறை ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம், தமிழ் தகுதி தேர்வுல தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். இப்ப இந்த ஆட்சி கொண்டுட்டு வந்த இந்த நியமன தேர்வுலையும் தேர்ச்சி அடைஞ்சிருக்கோம். இத்தனை தகுதிகள் இருந்தும் எங்களுக்கு இன்னொரு நியமன தேர்வுங்கிறது வேணாம். இத்தனை காலி பணியிடங்களையும் நீங்க எங்களை தேர்ச்சி பெற்ற எங்களை கொண்டு நிரப்புமாறு எங்க ஒற்றை கோரிக்கையா வைக்கிறோம். இன்றைக்கும் அமைச்சரை சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம். நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த ஆட்சி விடியல் தரும் ஆட்சின்னு இருக்கீங்க. எங்கள் வாழ்க்கை இருள் சூழ்ந்து கிடக்குது ஐயா. நீங்க தான் எங்க வாழ்க்கைக்கு ஒரு விடியலை தேடி தரணும். இந்த தேர்தல் நேரம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த காலி பணியிடங்களை தேர்ச்சி பெற்ற இந்த நியமன தேர்வுல தேர்ச்சி பெற்ற எங்களை கொண்டு நிரப்புறதுக்கு ஒரு அரசாணைய உடனே நீங்க அறிவிச்சு உங்க கையால எங்களுக்கு இந்த பணி நியமனத்தை வழங்கி எங்க வாழ்க்கையில பெரிய விளக்கை ஏற்றுங்க ஐயா. இதுதான் எங்களுடைய ஒற்றை கோரிக்கையா இருக்கு. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த மதுரை திருச்சி மாநகர்ல நாங்க எதுக்காக கூடியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நியமன தேர்வு 2023 பிப்ரவரி மாசம் நடந்த நியமன தேர்வுல தேர்ச்சி பெற்றவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கோம். எதுக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்டதாரி ஆசிரியர் தேர்வுல தேர்ச்சி பெற்று இன்னும் பணி நியமனம் கிடைக்காத அவல நிலை இருக்கு. மாணவர்களோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சட்டப்பேரவையில முதல்வர் அறிவித்த 19,200 காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படும், 2026 ஜனவரிக்குள்ளார நிரப்பப்படும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கணும். பிடி/பிஆர்டி பணியிடங்கள் 726 இருப்பதாகவும் 10,000 பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பணியிடங்களை முழுமையா எங்களை கொண்டு நிரப்பணும். நாங்க 12 வருடமா இந்த ஆசிரியர் கனவோட காத்து கிடக்கிறோம். எங்களுடைய பணி பலன் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆண்டுகளும் நாங்க கடந்து போயிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு சீக்கிரமா பணி நியமனம் வழங்கணும், செகண்ட் சிவி லிஸ்ட் விட்டு எங்களை சீக்கிரமா பணியமர்த்தணும் அப்படின்னு அரசுக்கு தாழ்மையா கேட்டுக்கிறோம். ஐயா, பலமுறை நாங்க இந்த கோரிக்கையில அதிகாரிகளிடமும் அமைச்சர்களிடமும் முதலமைச்சர் நடத்தின அத்தனை ரோட் ஷோலையும் எங்கள் இந்த கோரிக்கையை கொண்டுட்டு போய் நாங்க கொடுத்திருக்கிறோம். பலமுறை எல்லா அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் சந்திச்சிருக்கிறோம். எங்களுக்கு இதுக்கான இன்னும் ஒரு விடியல் கிடைக்கல. கூடிய விரைவில் நல்ல ஒரு விடியலா கொடுத்து எங்கள் வாழ்க்கையிலையும் விளக்கேற்றுங்கன்னு ஒரு ஒற்றை கோரிக்கையா வைக்கிறோம்.